ஒரு ஊரில் நல்லான் குப்பன் அப்படின்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களாம். ஒரு நாள் குப்பனுக்கு பணம் தேவைப்பட்டுச்சான். நல்லான் கிட்ட போய் உதவி கேட்டானா. அதுக்கு நல்லான் என் பொண்ணு கல்யாணத்துக்காக 1,00,000 சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னான். வாழைங்க விளைஞ்ச உடனே சீக்கிரமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு குப்பன் சொன்னானா. சரி அப்படின்னு குப்பனோட கஷ்டத்துக்காக உதவ நல்லான் பணம் தர சம்மதிச்சானா. பணம் கொடுக்கும்போது எழுதி கொடு அப்படின்னு நல்லான் கேட்டானா. குப்பன் என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்டான். சரி அப்படின்னு நல்லான் பணம் தர சம்மதிச்சானா. பணம் தரும்போதே அங்கே ஒரு பறவை வந்துச்சான். உடனே நல்லான் அந்த பறவை தான் சாட்சின்னு சொன்னான். 6 மாதத்துக்கு கழிச்சு என் பணம் எங்க அப்படின்னு நல்லான் குப்பன்கிட்ட கேட்டானா. அதுக்கு குப்பன் நான் உன்கிட்ட பணம் வாங்கலை அப்படின்னு சொன்னானா. 2 பேரும் நியாயத்தை கேட்க பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போனாங்களாம். பஞ்சாயத்து தலைவருக்கு தெரியும் நல்லான் பொய் சொல்ல மாட்டான்னு. குப்பன் கிட்ட கேட்டாங்க, நல்லான் கிட்ட இருந்து பணம் வாங்கினியே ஏன் திருப்பி தரலை அப்படின்னு. அதுக்கு குப்பன் சொன்னா, பத்திரம் இருக்கா இல்லை சாட்சி இருக்கா அவன்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னான். நல்லான் சொன்னா, பத்திரம் இல்லை ஆனால் ஒரு பறவை சாட்சி இருக்கு. பஞ்சாயத்து தலைவரும் தீர்ப்பை நாளைக்கு சொல்கிறதா சொன்னாராம். அடுத்த நாள் காலையில் தலைவர் ஒரு பறவையை எடுத்துகிட்டு வந்து, இதோ பறவை வந்துடுச்சு, என்கிட்ட நல்லான் சாட்சியை ஒப்படைச்சிட்டான், பணத்தை கொடு அப்படின்னு. குப்பனும் அன்னைக்கு இருந்த பறவை மஞ்சள் பறவை, ஆனால் இது வேறு நிறத்தில் இருக்க பறவை அப்படின்னு சொன்னானா. தலைவரும் புத்திசாலித்தனமாக குப்பன் வாயிலிருந்தே உண்மையை வர வச்சிட்டாராம். நீதி: பிறர் செய்த உதவியை மறக்காதே.